அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, 2A மற்றும் குரூப் 4 ரிலேட்டடான பொது அறிவு பாட புத்தகங்களை பத்தின வீடியோ தான் இது. இந்த பாட புத்தகங்களை எப்படி பர்ச்சேஸ் பண்றது, பிளஸ் என்னால பர்ச்சேஸ் பண்ற அளவுக்கு என்கிட்ட கேஷ் இல்லை சார், வேற எப்படி சார் இந்த புக் வாங்குறதுன்னா, இந்த புக் எப்படி உங்களுக்கு நான் ஃப்ரீயாவே பிடிஎஃப் ப்ரொவைட் பண்ண போறேன்ற மொத்த டீட்டெயிலுமே இந்த வீடியோல தான் சொல்ல போறேன். இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னா கன்ஃபார்மா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒவ்வொரு புக்ஸுமே உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடா சிலபஸ்ல என்ன டாபிக்ஸ் கவர் ஆகுது, பிளஸ் இந்த புக் எப்படி ஃப்ரீயா கொடுக்க போறேன் அப்படின்ற A to Z வீடியோ டீடைல்ஸுமே நான் சொல்ல போறேன். ஓகே, வீடியோக்குள்ள போயிடுவோம். இல்ல நம்ம ஃபர்ஸ்ட் புக் வந்து பாத்தீங்கன்னா தற்கால தமிழ்நாட்டு வரலாறு. ஓகேங்களா, இந்த புக் இல்லாம டிஎன்பிஎஸ்சில குரூப் 4 மற்றும் குரூப் 1 வரைக்கும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியுமா, இல்ல ஓவரால் கொஸ்டின் அட்டன் பண்ண முடியுமான்னு கேட்டா அது ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான புக் தான் இந்த புக். ஓகேங்களா, அப்படி என்ன சார் இந்த புக்ல கவர் ஆகுதுன்னா, யூனிட் 6ல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டு பெண்மணிகளுடைய பங்கு, தமிழ்நாட்டு வரலாறுடைய பங்குகள், அப்புறம் பாளையக்காரர் புரட்சிகளை இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க. நம்ம பாளையக்காரருடைய கிளர்ச்சி 1, 2, தமிழ்நாட்டில் தென்னிந்திய கிளர்ச்சி, வேலூர் புரட்சி, இது எல்லாமே தமிழ்நாடு ரிலேட்டட் A to Z டீட்டெயிலுமே இந்த புக்ல தான் பக்காவா கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, இந்த புக் எனக்கு புக்கா படிச்சாதான் சார் எனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னீங்கன்னா நீங்க நம்மளுடைய ஆன்லைன் வெப்சைட்ல கூட வாங்கிக்கலாம். இல்ல சார் என்னால புக் வாங்குற அளவுக்கு என்கிட்ட கேஷ் இல்லை, இது நீங்க எனக்கு ஃப்ரீயா கொடுத்தா கூட, ஐ மீன் பிடிஎஃபா கொடுத்தா கூட நான் யூஸ் பண்ணிப்பேன் சார்னா, நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்மளுடைய இந்த வீடியோக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல என்னுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, அந்த லிங்கை டச் பண்ணி நம்மளுடைய சேனலை ஜாயின் பண்ணீங்க, கன்ஃபார்மா இதனுடைய ஓவரால் புக்ஸுமே, ஓகேங்களா, A to Z புக்ஸுமே நான் டெலகிராம்ல அப்லோட் பண்ணிடுவோம். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, சரி ஓகே, அடுத்த என்ன இம்பார்ட்டன்டான புக்னு பார்த்துருவோம். இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா இந்திய விடுதலை போராட்ட வரலாறு. ஓகேங்களா, ஐஎன்எம்க்கு கம்பல்சரி தேவையான ஒரு புக் தான் இது. எல்லாமே தமிழ் மீடியம் புக் தாங்க. ஓகேங்களா, அப்ப ஐஎன்எம்ல இது நமக்கு தேவைப்படுமா சார்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா தேவைப்படுங்க, 100%. ஏன்னா இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐஎன்எம் ரிலேட்டடா, எக்ஸாம் ரிலேட்டடா தெளிவா புரியுற மாதிரி ஒரு டிகிரி லெவல்ல இருக்கக்கூடிய ஆத்தரேட் புக் எதுன்னு கேட்டீங்கன்னா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த இந்திய விடுதலை போராட்ட வரலாறு புக் தான். ஓகேங்களா, பக்காவா கொடுத்துருப்பாங்க. இது பாருங்க, காங்கிரஸ் உடைய தீவிரவாதிகள் பிளஸ் தீவிரவாதிகள் எப்படி துவங்கினாங்க பிளஸ் தீவிரவாதிகள் யாரு, சூரத் காங்கிரஸ் பிளவு எப்படி உருவாச்சு, அது இல்லாம கதார் இயக்கம்னா என்ன, காமகட்டார்னு சொல்லிட்டு ஒரு இயக்கம் நடத்திருப்பாங்க பாத்தீங்கன்னா, அப்படி பார்த்தின ஒரு இயக்கம்னா என்னன்னு A to Z தனித்தனி டாபிக்காவே கொடுத்துருப்பாங்க. அப்ப இந்த புக் நமக்கு தேவைப்படுமா சார் கேட்டீங்கன்னா கட்டாயமா தேவைப்படுங்க. ஓகே, அடுத்த புக் பார்ப்போம். அடுத்து இது நமக்கு சோசியல் இஷ்யூஸ் புக். நிறைய பேர் வந்து கன்ஃபார்மா இந்த சிவாவுடைய புக்கு தெரியாம குரூப் 1 மற்றும் குரூப் 2 எக்ஸாம் மெயின்ஸ் போயிருப்பாங்களான்னு கேட்டா வாய்ப்பே கிடையாதுங்க. ஓகேங்களா, ஏன் சார் இப்ப மெயின்ஸை பத்தி பிரிலிம்ஸ்லயே சொல்றீங்கன்னு கேட்டீங்கன்னா, இல்ல, நமக்கு எக்கனாமிக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வறுமை ஒழிப்பை பத்தின டாபிக்ல இருந்து கட்டாயமா 100% கொஸ்டின் வரும். ஓகேங்களா, அப்ப அந்த டாபிக்ல கேட்கக்கூடிய பிரிலிமினரி கொஸ்டினுக்கு எங்க இருந்து தான் ஆன்சர் பண்ண முடியும்னா இந்த புக்ல இருந்து தாங்க பண்ண முடியும். ஓகேங்களா, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிரதமருடைய திட்டங்கள், பகவதி கமிட்டி, அப்புறம் நம்ம எம்ஜி இதுல இருக்கும் பாத்தீங்கன்னா மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டம், அப்புறம் தீன் தயாள் அத்தியோஜனா, அந்த மாதிரி பல ஸ்கீம்ஸை பத்தியும் எக்கனாமிக் ரிலேட்டடா அந்த குழந்தை தொழிலாளர் பிரச்சனை பத்தியும் A to Z சொல்லியிருப்பாங்க. இந்த புக் பிரிலிமினரிக்கு மட்டும் இல்ல, மெயின்ஸுக்குமே செம்மையா ரோல் பண்ணக்கூடிய ஒரு புக். ஓகேங்களா, சரி ஓகே, அடுத்த புக் பார்ப்போம். ஓகே, இந்த புக் பாருங்க, இந்தியன் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த். இந்த புக்கு தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. இந்த புக்கு அந்த அளவுக்கு முக்கியமா சார்னா கன்ஃபார்ம் முக்கியங்க. நிறைய பேர் லக்ஷ்மிகாந்த் இங்கிலீஷ் எடிஷன்ல தான் இருக்கு, இங்கிலீஷ் எடிஷன் தான் இருக்குன்றாங்க. இல்ல, தமிழ் டிரான்ஸ்லேஷன் செய்யக்கூடிய ஒரு பிடிஎஃப்மே எங்கிட்ட இருக்கு. இந்த புக்லாம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நம்மளோட டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணீங்க, நான் கன்ஃபார்மா உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுறேன். இப்ப நமக்கு குரூப் 4 எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த டிபிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா அரசியலமைப்பின் இதயம்லாம் கிடையாது, அது இதயம் மற்றும் ஆன்மா மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க. சரி, ஆன்மாலாம் கிடையாது, இதயம் மற்றும் ஆன்மா மட்டும் தான் சொல்லியிருப்பாங்க, அதனால இது தப்புன்ற மாதிரி சொல்லியிருப்போம் பாத்தீங்களா. அந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸாக்டா டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ஆன்சர் கீ கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதுதாங்க கரெக்ட். நீங்க எப்படி சார் கரெக்ட்னு சொல்றீங்க பாத்தீங்கன்னா, இதே லக்ஷ்மிகாந்துடைய 7th எடிஷன், ஓகேங்களா, இப்ப இதுல பார்க்கறது 6th எடிஷன், 7th எடிஷன் போன வருஷம் பப்ளிகேஷன் பண்ணிருப்பாங்க. அந்த புக்ல அது வந்து பாத்தீங்கன்னா டிபிஎஸ்பி வந்து பாத்தீங்கன்னா இந்திய அரசியலமைப்புடைய ஆன்மா தான் அப்படின்னு ஒரு லைனே மென்ஷன் பண்ணிருக்காங்க. அப்ப பாத்துங்க டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் எல்லாம் எங்க இருந்து எடுக்கிறாங்கன்ற மாதிரி. ஓகேங்களா, இந்த புக்குமே நான் அப்லோட் பண்ணிடுவேன், தேவையானவங்க யூஸ் பண்ணீங்க. அடுத்த புக் பார்த்துருவோம்.
ஓகேங்களா. இது என்ன புக் சார்னு கேட்டீங்கன்னா பிரகதீஷ் பப்ளிகேஷன். ஓகேங்களா. இவங்களுடைய புக்கு தெரியாம மேக்ஸிமம் டிஎன்பிஎஸ்சி டிராவல் பண்ண மாட்டாங்க, நல்லா படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா. இவங்களுடைய புக்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் என்னுடைய ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி என்னன்னா எல்லா புக்குமே மேக்ஸிமம் வாங்குற மாதிரி பாத்துங்க. ஓகேங்களா. இல்ல சார் என்னால முடியாது, என்னால இந்த மாதிரி இப்ப பார்க்கக்கூடிய ஒரு 8 புக்ல ஒரு புக்கு கூட வாங்குற அளவுக்கு என்கிட்ட பேமெண்ட் கிடையாது சார் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க வேணா இந்த மாதிரி பிடிஎஃப் யூஸ் பண்ணீங்க. ஏன்னா எல்லாத்தையுமே பிடிஎஃப்ல படிக்க முடியுமான்னு கேட்டா வாய்ப்பு இல்லைங்க. ஆனா படிக்கணும்னு 100% இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்த பிடிஎஃப் கூட தன்னுடைய நோட்ஸா கன்வெர்ட் பண்ணி எழுதக்கூடிய மாணவர்கள் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்காகவே நான் இண்டிவிஜுவலாக கன்ஃபார்மா என்னுடைய பிடிஎஃப் நான் அப்லோட் பண்ணிவிடுவேன், யூஸ் பண்ணீங்க. ஓகேங்களா. இந்திய அரசியலமைப்புல பிரகதீஷுடைய பப்ளிகேஷன் புக் வந்து பக்காவா இருக்கும். அதனுடைய டெமோவா தான் ஒரு பேஜ் நான் இந்த இடத்துல கொடுத்துருப்பேன், இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. ஓகேங்களா. சரி ஓகே. அப்ப இவரது ஒரே ஒரு புக் மட்டும் தான் நல்லா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அடுத்து என்ன புக் வருதுன்னு பாருங்க. இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா சேம் பிரகதீஷ் பப்ளிகேஷனுடைய தான் இந்திய பொருளாதாரம். ஓகேங்களா. இந்திய பொருளாதாரத்தை பத்தி A to Z டீடைல் பக்காவா கொடுத்து வச்சிருப்பாங்க, பிரிலிமினரி பிளஸ் மெயின்ஸ் ரிலேட்டடா. ஓகேங்களா. அப்ப இந்த புக்ல படிக்கிறது நல்லா இருக்குமா சார்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்மா நல்லா இருக்குங்க. திரும்பவும் சொல்றேன், நம்மளுடைய பிடிஎஃப் தேவைப்படுதுன்னா நம்மளுடைய டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணி வச்சுங்க, கன்ஃபார்மா நான் ப்ரொவைட் பண்ணிடுறேன். ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்த புக் பார்ப்போம். இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா சேம் பிரகதீஷ் புக் தான், இந்திய தேசிய வரலாறு. அதாவது இந்திய தேசிய இயக்கத்தை பத்தின ஃபுல் டீடைல்ஸ் இதை கொடுத்திருப்பாங்க, ஐஎன்எம் ரிலேட்டடா மட்டும்தான். இது நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாளையக்காரர்களிடத்துல இருந்து இப்ப இருக்கக்கூடிய ஐஎன்எம் ரிலேட்டடும் பிளஸ் 19ஆம் நூற்றாண்டுடைய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் தமிழ்நாடு ரிலேட்டடான A to Z இந்த புக்ல இருக்கும். செம்ம ஒர்த்தான புக்குங்க. நம்மளால முடிஞ்ச வரைக்கும் புக்கா வாங்க பாருங்க. அப்படி இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணிடலாம், நான் சென்ட் பண்றேன் பிடிஎஃப் கூட பாத்துங்க. ஓகேங்களா. சரி ஓகே. அடுத்த புக் பார்ப்போம். இந்த புக் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு அரசாங்கத்துடைய நிர்வாக ஆளுமை. ஓகேங்களா. தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டும் எப்படி ரன் ஆகுது அப்படின்ற மாதிரி ஆதி காலத்துல இருந்து சேர சோழ பாண்டியர்கள்ல இருந்து கரண்ட்ல இருக்கக்கூடிய கவர்மெண்ட் பத்தின எல்லா டீட்டெயிலுமே இந்த புக்ல கொடுத்திருப்பாங்க. இது நமக்கு பிரிலிமினரியில தேவைப்படுமான்னு கேட்டா தேவைப்படாதுங்க. மெயின்ஸ்ல கட்டாயமா தேவைப்படும். 2A உடைய மெயின்ஸ் பிளஸ் 2 உடைய மெயின்ஸ் பிளஸ் நம்ம குரூப் 1 உடைய மெயின்ஸ். அப்ப இந்த புக் நமக்கு தேவைப்படுதுன்னா மேக்சிமம் பிடிஎஃப் இல்லாம புக்காவே வாங்கிடுங்க. இல்ல சார் என்கிட்ட அந்த அளவுக்கு காசு இல்லைன்னா நீங்க பிடிஎஃப் வாங்கிக்கிங்க. ஓகேங்களா. சரி ஓகே. இப்ப நம்ம பார்த்த எல்லா புக்குமே 100% நம்ம கிட்ட காம்படிஷன்ல நான் டிராவல் பண்ணி எக்ஸாம் கன்ஃபார்மா கிளியர் பண்ணிடுவோம் சார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கவங்க இந்த புக்ஸ் எல்லாம் கட்டாயமா நம்ம கிட்ட இருக்கணுங்க. ஓகேங்களா. அப்ப இந்த புக்ஸ் வாங்குறதுக்கான வழிமுறையுமே நம்மளுடைய வீடியோல சொல்லியிருப்பேன். என்னுடைய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோல ரொம்ப யூஸ்ஃபுல்லான டேட்டாஸ்மே உங்ககிட்ட நான் சேர்க்கிற மாதிரி பாத்துக்கிறேன். தேங்க்யூ.